என் ஆத்மா சோர்ந்து போயிருக்குது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், உற்சாகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால வேற எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, உற்சாகமா செயல்பட முடியல. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, என் பொருளாதாரம் அப்படி இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, என் தொழில் அப்படி இருக்குன்னு பல காரியங்களை குறித்து யோசிக்கிறதுனால, சிந்திக்கிறதுனால உங்க ஆத்மா சோர்ந்து போயிருக்குதா? ஒருவேளை நான் இப்படி சோர்ந்து போயிருக்கிறதுனால தவறான யோசனைகள் அல்லது தவறான டிசிஷன் எடுத்துருவோம் பயப்படுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமாங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு என்ற விலையேற பெற்ற நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துறாராம். உங்களை நீதியின் பாதைகளில் நடத்துவாராம். உங்களுடைய நீதியை பார்க்கிறார், உங்களுடைய உண்மையை பார்த்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் உண்மை இல்லைன்னு, ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களுடைய உண்மையை நீதியை பார்த்து தம்முடைய நாமத்து நிமித்தம், இயேசு என்கிற அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை நீதியின் பாதையில நடத்தி ஒரு பெரிய மீட்பை, ஒரு ஆத்மாவுல மீட்பை உங்களுக்கு தருகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை தேற்றுங்க, உம்முடைய நாமத்து நிமித்தம் என் ஆத்மாவை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க ஆத்மாவில் ஒரு பலன் உண்டு பண்ணுகிறார். நீங்க உற்சாகமா இருப்பீங்க, உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், சாட்சியா நிறுத்துவார். ஜோமனோமா கிருபை உள்ள பிதாவே, ஆத்மாவில சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீங்க. இப்பொழுதே தம்முடைய பலத்தினால அவர்களை இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய அனுக்கிரகம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். துணையாயிரும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்காதீங்க, பலப்படுத்துகிற கர்த்தர் உங்க கூட. God bless you.